உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் இருகரம் குவித்து வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு. யோவான் நற்செய்தியாளர் இந்த சீடத்துவத்தை, இயேசுவை பின்பற்றுகிற இந்த அழைப்பு பாணியை நமக்கு ஒரு படிப்பினையாகவே அழகாக சொல்லித் தருகிறார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது சீடத்துவ வாழ்வு, குருவாகிய தலைவனை பின்பற்றுகிற ஒரு வாழ்வு. திருமுழுக்கு யோவானை பின்பற்றிய சீடர்களை திருமுழுக்கு யோவான் இயேசுவிடத்திலே மடைமாற்றி விடுகிறார், திருப்பி விடுகிறார். ஏனென்றால் அவருக்கு தன்னை பற்றிய ஒரு நிலைப்பாடு தெளிவாக தெரிகிறது. எனக்கு பின்னால் வருகிறவர் என்னிலும் பெரியவர் என்று. இந்த சீடர்களும் சரியான திசையில் இப்பொழுது பயணிக்க ஆரம்பிக்கின்றார்கள் என்கின்ற அந்த நிகழ்ச்சியோடு நாம் இந்த பொது ஆண்டினை தொடங்கலாம். ஏழைகள் வாழும் தெருக்களிலே இயேசு இறங்கி வந்த காலம்தான் இந்த பொது காலம். அப்போ அந்த பொது காலத்திலே மக்களோடு அவர் எப்படி தொடர்பு கொண்டார், என்ன பேசினார், என்ன செய்தார், எந்த காரியங்களை சிந்திப்பதுதான் இந்த பொது காலமாக இருக்கும். சென்ற வாரம் ஆண்டவருடைய திருமுழுக்கை கொண்டாடினோம். அந்த திருமுழுக்கு தந்தையாகிய கடவுளுடைய அன்பின் மிகுதியின் வெளிப்பாடாக தூய் ஆவியானவர் வழியாக தன்னுடைய பணி வாழ்வை ஆண்டவர் இயேசு துவங்குகிறார். இன்னைக்கு அந்த சீடர்களை அழைத்தல், அது ரெண்டுத்துக்கும் பாருங்க எப்படி அந்த தாய் திருவை ஒரு ஒப்புமையை கொடுத்திருக்குதுன்னா, இந்த வாரம் நம்முடைய அழைத்தலை உணர வைக்கின்றது. அப்ப கடவுளின் பணிக்காக நாம் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம். அதே போல இயேசுவை பின்பற்றி அவரை போல தூய்மையிலும் நம்பிக்கையிலும் நாமும் வாழ வேண்டும், பிறரையும் அழைத்து வர வேண்டும். அதற்கு முத்தாய்ப்பாக தான் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான பகுதி. இயேசு அந்த திருவுளத்தை நிறைவேற்றி ஒரு குழுவாக தன்னை ஏற்படுத்திக் கொள்கிறார். அதனாலதான் அந்த குழுவை, சீடர்களை தேர்ந்தெடுத்த நிகழ்வை தான் யோவான் நற்செய்தியாளர் எப்படி வைப்பார்னா, ஒரு வார நிகழ்வாக, அந்த 7 நாட்கள் நடக்கின்ற நிகழ்வாக வைப்பார். நீங்க சொன்ன மாதிரி அந்த கானாவூர் திருமணத்தோடு முடிகின்ற நிகழ்வோடு இருக்கும். அதற்கு முதல் நாள் திருமுழுக்கு யோவானுடைய எதிர்மறை சான்று 19 to 28 வரைக்கும். 2வது நாள் யோவானின் நேர்முக சான்று 29 to 34 வரைக்கும். 3வது நாள் அந்திரேயா யோவானுடைய அழைப்பு, அதான் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகம் 35 to 39 வரைக்கும். அதன் பிறகு 4ஆம் நாள் பேதுருவின் அழைப்பு 40 to 42 வரைக்கும். 5ஆம் நாள் பிலிப்பு நத்தானியேல் அழைப்பு, அது 43 to 51 வரைக்கும். 6ஆம் நாள் ஓய்வு நாள், பணி எதுவும் நடைபெறதில்லை. 7ஆம் நாள் நீங்க சொன்ன மாதிரி கானாவில் திருமணம். அந்த 2ஆம் அதிகாரம் 1 to 11 எப்படி படைப்பு 7 நாள் நிகழ்ந்ததாக விவிலியம் கூறுகிறதோ, அதே போல இயேசுனுடைய புது படைப்பு, தன்னுடைய பணி வாழ்வை துவங்கும் பொழுதும் யோவான் கட்டமைக்கின்ற விதம் ஒரு அற்புதமான விதமாக இருக்கும். இயேசு அன்று அழைத்தார், இன்றும் நம்மை அழைக்கிறார் அப்படின்ட்டு ஒரு அழைப்பை குறித்த ஒரு அற்புதமான வாசகமாக வருது. அந்த அழைப்புக்கு முன்னாடி யோவான் நற்செய்தியாளர் ரொம்ப அழகா இயேசு யார் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப மீண்டும் மீண்டும் அந்த ஆட்டுக்குட்டி, அவரை பின்தொடர அன்று அழைக்கப்பட்ட சீடர்களைப் போல இன்னைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத சிந்திக்க இன்றைக்கு வாசகங்கள் அழைக்கிறது. இன்றைய நற்செய்தி பகுதி ஆரம்பிக்கும் பொழுது, மறுநாள் யோவான் தம் சீடர் 2 மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார். அப்போ யோவான் நிற்கிறார், ஸ்டாட்டிக். ஆனா இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். இயேசு மூவ் பண்றார், அசைகிறார், நடக்கின்றார். அப்போ யோவானுடைய பணி நிறைவாகிறது, ஆனால் இயேசுடைய பணி தொடர்கிறது, நடக்கிறத பார்க்குறோம். அதுதான் திரு அவையுடைய அருமையில் இன்னொன்று நம்முடைய வழிபாட்டில் நம்ம இன்றைக்கு நம்ம மெச்சிக்கொள்ள வேண்டியது, பொது காலத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே பச்சை திருவுடை அணைகின்றோம். அந்த பச்சை கூட கோஹெட், நம்ம பயணம் செய்யும்பொழுது கூட அந்த சிக்னல் லைட்டில் பச்சை வந்த உடனே அது போகிறது. அந்த மாதிரி இயேசு பயணிக்கின்றார், நாமும் அவர் பின்னால் போக வேண்டும் என்ற அந்த ஒரு துவக்கத்தை அழகாக கொடுக்குமே பார்க்கின்றோம். இயேசு நடக்கின்றார். அப்பொழுது யோவான் அவரை கூர்ந்து பார்த்து தம்முடைய சீடர்களுக்கு இயேசுவை அடையாளப்படுத்துகிறார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. இதுவரை யோவான் நற்செய்தி முன்பகுதியிலே யோவான் தான் இயேசுவுக்கு சான்று பகிர்ந்தார். நீ சொன்ன மாதிரி நேர்முகமாக, மறைமுகமாக, முன்னால் பின்னால் எல்லாம் சான்று பகிர்ந்துட்டார். இப்போ தனி மனிதருடைய சாட்சி முடிந்து அந்த சாட்சியின் நீட்சியாக தம்முடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்பி வைக்கின்றார். தொடர்ந்து பார்க்கும் பொழுது யோவானுடைய நற்செய்தியில நடப்பதுதான் இயேசு அறியப்படுதல், அறிந்தவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள் இயேசுவை தொடர்ந்து. அப்போ இங்க இயேசுவை சான்று பகிர்ந்து நன்றாக அறிந்து கொண்ட திருமுழுக்கு யோவான் இனி சும்மா இருக்க முடியாது, தம்முடைய சீடர்களை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தி இயேசுவிடம் அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கின்றோம். முதல் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இயேசு தம்மிடம் வருவதை கண்டு இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி உலகின் பாவங்களை போக்கும் பயங்கரமான விளக்கம் கொடுத்துட்டார். அப்ப மக்கள் எல்லாம் திருமுழுக்கு பெறுபவர்கள் இருந்தார்கள்.
இப்ப அடுத்தது இதே வார்த்தை சொல்றாரு. இயேசு அங்க நடந்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்து யோவான் 2 சீடர்களிடம். அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்ககிட்ட சொல்ற, இதோ கடவுளின் ஆட்டுக்குள்ளி, அப்ப நீ என்னையே இல்ல அவரை நீ பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த சீடத்துவத்தின் தன்மையை உணர்த்தினா சான்று பகர வந்தவர். இந்த சான்று பகர்தல் தான் மிக மிக முக்கியம். அதை கேட்டு எச்சே ஆக்னுஸ்தை, நல்ல அருமையான லத்தீன் மொழி வார்த்தை, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. அந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த யூதர்களுக்கு 2 விவிலிய மேற்கோள்கள் தெரிந்திருக்கும். ஒன்று விடுதலை பயண நூல் 12, அந்த பாஸ்கா ஆடு பலி கொடுக்கப்பட்டு எப்படி எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து வந்தார்களோ அந்த நிகழ்வை யோவான் மையப்படுத்தி, அந்த பாஸ்கா ஆடு இங்க போது பாரியா, இவர் தான் அந்த பாஸ்கா ஆடு, தன்னையே பலி கொடுக்க போகிறார் என்பதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு அர்த்தம் புரிந்திருப்பார்கள். இன்னொன்று எசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம், வாயை திறவாம செம்மறியை போல இருந்தார், துன்புறும் ஊழியரை பற்றியது. ஆக இது 2மே இந்த மக்களுக்கு தெரிந்திருக்கின்ற ஒரு பகுதி. அந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும் இயேசு யார் என்பதை அந்த மக்கள் புரிந்து கொள்ள, அந்த சீடர்களும் அதை புரிந்து கொண்டு அதை பின்பற்றி செல்ல விரும்புகிறார்கள் என்பதுதான் அடுத்த பகுதி நமக்கு தெளிவாக. அதோடு தொடர்புடையது இந்த லேவியர் 16 யோம் கிப்பூர், அந்த பாவ கழுவாய் நாள். இன்றைக்கு கூட இந்த இஸ்ராயல் பாலஸ்தீன் வரலாற்றில் நீ சொல்றாங்க யுத்தம் ரத்தம், அதான் அந்த இடத்தினுடைய அடையாளமா நீங்க சொல்றாங்க. அப்ப அங்க பார்க்கும்போது இந்த யோம் கிப்பூர்ல அவங்க குறி வைப்பார்கள். ஏனென்றால் யூதர்களுடைய மிக முக்கியமான நாள், அந்த நேரத்தில் தாக்குதல் நடக்கலாம் பார்க்குறோம். அப்படி அந்த யோம் கிப்பூர்ல அந்த ஆடு அங்கதான் நம்முடைய பாவம் போக்கும் ஆட்டு நம்ம தெளிவாக திட்டவட்டமாக நாம் பார்க்க முடிகிறது. அந்த தலைமை குரு முதற்கொண்டு எல்லாரும் அவருக்கு அந்த ஆட்டின் கை வைத்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுவது, அந்த ஆடு அந்த பாவத்தை எல்லாம் சுமந்துக்கிட்டு ஓட்டப்படுவது பாலைவனத்திற்கு, இதெல்லாம் பார்க்கும்போது உலகின் பாவங்களை போக்குகிற, எடுத்து செல்லுகிற, தாங்கி செல்லுகிற ஆடாக இயேசுவை அடையாளப்படுத்துவது இன்னும் அவங்களுக்கு அந்த விழாவில் பின்பகுதியில் கூட அழகா புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த பின்தொடர்தல் அப்படிங்கிற வார்த்தை இன்றைய வாசகத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை. அது ஒரு குருவுக்கும் சீடனுக்கும் இடையில் இருக்கிற நெருங்கிய உறவை, தொடர்பை, நெருக்கத்தை காட்டுகிற ஒரு வார்த்தை. குருவினுடைய லட்சியம், குருவினுடைய விழுமியம், குருவினுடைய மதிப்பீடுகள், குருவினுடைய தொலைநோக்கு பார்வை, குரு எதற்காக இருக்கிறாரோ வாழுகிறாரோ அதை அவருடைய சீடர் பின்பற்றி அவர் வாழ்தல் வேண்டும். அதைத்தான் இது கோடிட்டு காட்டுகிறது. அவரிடம் போ, அவர்தான் ஒளி, ஒளிக்கு சான்று பகர வந்தவன் தான் நான். அதுதான் யோவான் நற்செய்தியாளர் அங்கேயே சொல்றார். அவர் ஒளி அல்ல, ஒளிக்கு சான்று பகர வந்தவர். ஐ திங்க் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக யோசிச்சா நம்ம வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நாம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அடுத்தது இயேசு யார். நம்ம பல நேரத்தில் ஒளியாக நம்மளை நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் ஒளியானவர் அவர். அந்த ஒளியை சான்று பகர தான் நாம் எல்லாரும் திருமுழுக்கு யோவானுடைய ரோல் எடுத்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் சான்று பகருகிற வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆனால் நம்மளுடைய எதை நோக்கி பயணம் செய்யணும் அப்படிங்கிறத திருமுழுக்கு யோவான் அப்படியே சுட்டி காட்டுறதற்கு இயேசுவே அதை சொல்கிறார். நம்ம 5வது அதிகாரம் 33வது வசனத்தில் திருமுழுக்கு யோவான் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். அப்போ அவர் ரோலை அவர் அழகாக வாழ்ந்திருக்கிறாரு. அடுத்தது ஒளியானவர், ஆட்டுக்குட்டி, இறைவன் மகன் அப்படிங்கிறத முழுமையாக இயேசு யாருங்கிறத யோவான் நற்செய்தியாளர் அப்படியே கொண்டு போகிறார். மத்திய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் படிக்கிறப்ப இயேசு அழைத்தவுடன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க அப்படிதான் நாம் படிக்கிறோம். ஆனால் இதில் இயேசு அவர்களை அழைக்கவில்லை. யோவானுடைய சாட்சியம், யோவான் சாட்சியத்தை கேட்டு தந்தையர் சொன்னபோது இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இன்னொன்று, படகை விட்டு அல்ல, தங்களுடைய பயிற்சியாளரான யோவானை, திருமுழுக்கு யோவானை விட்டு முதன்மை பயிற்சியாளரை பின்தொடர்கிறார்கள். அதான் நம்மளுடைய அழைத்து, நீங்க சொன்ன அருமையான ஒரு வார்த்தை, அழைத்தல் வாழ்வை நான் இல்லப்பா, என்னை அழைத்தவரை நீ சென்றடைய வேண்டும். நான் வெறும் சாட்சி தான், நான் வெறும் கருவி தான். சாமியார் ஆகட்டும், சிஸ்டங்கள் ஆகட்டும், அல்லது குருக்கள் ஆகட்டும், இறைமக்கள் ஆகட்டும், எல்லாருமே ஒரு கருவிகள் அப்படி நினைப்பு வந்துச்சுன்னா நான் செய்யறேன், என்னாலதான் அப்படின்ற அந்த திருமுழுக்கு யோவான் சிறந்த ஒரு சான்று. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைத்தல் என் வாழ்வின் சான்றின் வழியாக என்னை அவர்கள் பாராட்ட வேண்டாம், என்னை கண்டடைந்தவரை அவர்கள் சென்றடைய வேண்டும். அந்த ஒரு நினைப்பு தான் முதல்ல வந்தாதான் அந்த எப்படி இந்த பேசுகின்ற டயலாக், அது அருமையான ஒரு உரையாடல், அவர்களுக்குள்ள நடக்கின்ற உரையாடல் அர்த்தம் உள்ளதாக மாறும். திருமுழுக்கு யோவானுடைய மனநிலை இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக நான் பார்க்கின்றேன். இன்றைக்கு நமக்கு கூட அவருடைய மனநிலை, அவருடைய ஜெபம், அவருடைய தாக்கம், ஏக்கம் எல்லாமே என்னன்னாக்கா அந்த 3:30 அழகா சொல்லப்படுதில்ல, அவரது செல்வாக்கு பெருக வேண்டும்,
எனது செல்வாக்கு குறைய வேண்டும். இப்போ இன்றைக்கு வந்து நம்ம எல்லாமே நம்ம கிட்ட வச்சுக்கணும், எல்லாத்தையும் பொருளை வச்சுக்கணும், ஆள் பலம், பொருள் பலம், நம்முடைய ஆட்சி பலம், அதிகார பலம், இதை தான் நம்ம காட்ட ஆசைப்படுறோம். ஆனால் திருமுழுக்கு யோவான் கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல ஃபேடிங் அவே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி மறைஞ்சு போகிறார். ஆனால் இயேசு வந்து ஜொலிக்க செய்ய வைக்கிறாரு. அவரை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்ததை இந்த திருமுழுக்கு யோவான் சிறப்பான பாணியாக ஒரு பாடமாக நாம் பார்க்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த சீடர்கள் அவரை பின்பற்றுகிறார். இயேசு தேர்ந்து கொள்ளவில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி திருமுழுக்கு யோவான் அதற்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் என்று சொல்கிற மாதிரி அதற்கு ஒரு கருவியாக இருந்து ஆண்டவரிடம் அவர்களை அழைத்து அனுப்பி வைக்கின்றார். அப்போ அவர்கள் பின்தொடர்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்தே கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள்? அதுக்கு அவங்க சொன்ன பதில், நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? ரெண்டுமே என்னவோ தொடர்பில்லாத மாதிரி தெரியும். என்ன தேடுறீங்கன்னு கேட்கிறாரு. இந்த கேள்வி எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா படுது. பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க, பின்னாடி ஏன்பா பின்னாடி வரீங்க அப்படின்னு தான் கேட்கணும். ஆனா என்ன தேடுகிறீர்கள் கேட்கறதே ஒரு வித்தியாசமா இருக்குது. அதுதான் யோவானுடைய வித்தியாசம். ஏன்னா பின்னால் ஒரு நாள் அதே மாதிரி 20:15 பார்ப்போம். மகதலா நகர் மரியாவிடம் உயிர்த்த பிற்பாடு அவர் தேடிக்கொண்டிருப்பார். அந்த தோட்டத்தில் வந்து இயேசு உடலை தேடும் போது, என்ன தேடுகிறாய் என்று கேட்பார். இயேசு வந்து அந்த தேடுறவங்களை பார்த்தா அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யோவான் நற்செய்தியை முழுசுமே இயேசுவை தேடி அவரை கண்டுபிடித்து அவருடைய அவர் யார் என்று சொல்வது. திருமுழுக்கு யோவான் சொன்ன மாதிரி உலகின் பாவங்களை போக்கும் ஆட்டுக்குட்டின்னு சொன்ன மாதிரி, இப்போ சீக்கிரமாக இன்னொருத்தர் சொல்வார் இவர் மெஸ்ஸியான்னு சொல்லுவார், இன்னொருத்தர் இவர் நாசரேத்திலிருந்து வருகிற இறைமகன் என்று சொல்வார். இது மாதிரி இயேசு யார் என்று அடையாளப்படுத்துவதுதான் யோவானுடைய நோக்கம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல திரும்பி பார்த்து என்ன தேடுகள் என்று கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? ஆனால் நான் ரெண்டுமே தொடர்புடையதாக பார்க்குறேன். நாங்கள் என்ன தேடுறோம்னாக்கா, நீங்கள் எங்கே தங்கி இருக்கீங்கன்னு தேடுறோம். அந்த மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா யோவான் நற்செய்திக்கு உரிய ஒரு வார்த்தை வந்து அந்த மெனைன் அப்படி சொல்ல, மெனைன் தங்குதல், உடன் இருத்தல், அபாய்ட் என்று சொல்லல, அவரோடு இருத்தல், செடியோடு கொடி உடன் இருத்தல், நீங்கள் என்னில் நிலைத்திருத்தல், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் யோவான் நற்செய்தி முழுவதுமே. அப்போ இது இங்கேயே ஆரம்பிக்குது. அப்போ நாங்கள் எதுக்கு உங்க பின்னாடி தேடுறோம்னாக்கா, நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க, உங்களோடு நாங்கள் வந்து தங்கணும், உங்களோடு நாங்கள் வந்து நிலைத்திருக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களையே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு பதிலை அழகாக கொடுப்பதை பார்க்கின்றோம். இயேசு ஒரு தன்னிகர் இல்லா தலைவர். இன்றைக்கு பல அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள் இவைகளை பார்க்கிறோம். அதில் வயதானவர்கள் தங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் தலைவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறக்கிற பொழுதுதான் அடுத்த தலைவர் யார் என்கிற ஒரு தேடல் நடைபெறுகிறது. பல கட்சிகளில், பல அமைப்புகளில், இயக்கங்களில் அது பெரிய குழப்பத்தை விதைத்து விடுகிறது. என் குடும்பங்களிலும் கூட பெரிய குடும்பங்களில் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது. ஆனால் இயேசு எப்படிப்பட்ட ஒரு தன்னிகரில்லா தலைவர் பாருங்கள். தன்னுடைய பணி வாழ்வின் தொடக்கத்திலேயே அடுத்த தலைமுறை தலைவர்களை அவர் தேர்ந்து கொள்ளுகிறார், உருவாக்குகிறார், பயிற்சி அளிக்கிறார், உடன் வைத்திருந்து அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தன்னிகரில்லா தலைவரை அவன் பார்த்து விடவே முடியாது. ஆகவேதான் அவர்கள் நிறைவை கண்டடைந்த உடனே அவர் பின்னால் போகிறார்கள். அது பின்தொடர்தல்னு சொன்னீங்க, தந்தை அவர்கள் தேடுதல் சொன்னார். ரெண்டுத்துக்கும் அருமையான தொடர்பை வந்து யோவான் நற்செய்தியாளர் வைக்கிறார். ஏன்னா நீங்க சொன்ன அந்த மெனோ நிலைத்திருத்தல், இந்த இடத்துலயே 3 முறை பயன்படுத்துகிற 38, 39 வசனங்கள்லயே. எங்கு தங்கி இருக்கிறீர்? 39 படிக்கிறப்ப தங்கி இருந்த இடத்தை பார்த்தார்கள். 40 வசனத்து 30 வசனத்தில், அது 39 வசன தொடர்ச்சியா அவரோடு தங்கினார்கள். கேட்டல், பார்த்தல், நிலைத்திருத்தல், இந்த 3 இந்த யோவான் அருமையா சொல்லியிருப்பாரு. அதாவது எங்க தங்கி இருக்கிறீர் அப்படின்றது அடுத்தது ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த பதில் அற்புதமான பதில். வந்து பாருங்கள், கமன்சி. நான் எதுவுமே சொல்லலப்பா. நான் வந்து இன்னைக்கு வந்து விளம்பரம், வியாபாரம், நம்ம ஆன்மீகம் கூட விளம்பரப்படுத்தி வியாபாரப்படுத்தினாலும் இது நல்லா ஓடும். ஒரு ஜெபக்கூட்டம் நடத்தினா கூட நம்ம வந்து ஒரு விளம்பரம் தேவை, வியாபாரம் தேவை. அப்புறமேல நல்லா பயங்கரமா அது செஞ்சு இது செஞ்சு அப்பதான் நம்ம கூட்டத்தை சேர்த்த வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கும். அப்ப வருகின்ற பிரீச்சர், ஓ இவர் பிரசங்கா, ஓ இவர் பிரசங்கமா, அப்புறம் பயங்கரமா அப்படின்ற ஒரு பயங்கர விளம்பரம் கொடுத்தா இன்னைக்கு வியாபாரம் நடக்கின்ற மாதிரி கூட ஆன்மீகம் மாறிவிட்டது. ஆனால் இயேசுவை பாருங்கள், வந்து பாருங்கள். இது ஒரு அருமையான வார்த்தை. இயேசு நற்செய்தியில பேசின 2வது வார்த்தை. முதல் வார்த்தை என்ன தேடுகிறீர்கள், 2வது வார்த்தை வந்து பாருங்கள். இந்த வந்து பாருங்கள் என்ற வார்த்தை 55வது உலக தொடர்பு நாள் அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் இதுதான் ஒரு தீமா எடுத்திருந்தாரு, கமன்சி என்ற வார்த்தை. அந்த இயேசு இந்த வார்த்தையை சொன்ன பொழுது ஏறக்குறைய மாலை 4 மணி. அடுத்த நாள் பிலிப்பு நத்தானியேலை அழைத்து வருகிறார். நத்தானியேல் வந்து கேட்கிறார், எது நல்லது வரக்கூடும் அப்படின்றப்ப நத்தானியேல் கிட்ட பிலிப்பு அதே வார்த்தையை சொல்லுகிறார், வந்து பாரும். அப்படி வச்சுட்டு அதை சொல்றாரு, இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது ஏதோ சும்மா செவி வழியா கேட்டு வரதில்லப்பா, போய் தங்கி இருத்தல், பார்த்தல்,
நிலைத்திருத்தல், அதே நேரத்துல நம்முடைய அனுபவத்தின் வழியாக நான் பார்த்தேன். அதான் யோவான் தன்னுடைய தன்னுடைய திருமுகத்திலும் சொல்லுவார், நாங்கள் கண்ணால் கண்டதை காதால் கேட்டதை தொட்டு உணர்ந்து உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்லுவார். அதனால இந்த பகுதி இந்த 3 வசனங்களை படிக்கும் பொழுதும், இந்த இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்தலை படிக்கும் பொழுது ஒரு 5 நிலைகளை கொண்டுள்ளது இந்த அழைப்பு. 1, சான்று பகரல். 2வது கேட்டல், அதை ஏற்றுக்கொள்ளுதல். 3வது பின்தொடர்தல், தேடுதல். 4வது வந்து பார்த்தல். 5வது நிலைத்திருத்தல். அது எல்லாமே இந்த சீடத்துவ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். இன்னைக்கு நம்ம படிக்கிறப்ப அப்படிப்பட்ட சீடர்களாக, நான் கோயிலுக்கு வரப்ப வந்து பாரியா, அந்த திருப்பலியில் நடக்கிற அந்த அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்து பார் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு மனப்பான்மை இருக்கணும். அதுதான் வந்து பார்க்கும் பொழுது தெரியும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பது. இந்த வந்து பாருங்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த வந்து பாருங்கள்ங்கிறது அனுபவம் பெற்றவர்கள் ஓடி போய் மற்றவர்களை அழைத்து வருகிற பொழுது சொல்லப்படுகிற வார்த்தையாகவும் பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி பிலிப்பு போய் நத்தனேல்கிட்ட வந்து பார் அப்படிங்கிறாங்க. இதே யோவானில் 4வது அதிகாரத்தில் சமாரிய பெண் அவங்க தன்னுடைய அனுபவத்தை போய் தான் பெற்ற அனுபவத்தை சொல்லி வந்து பாருங்கள் அப்படின்னு இயேசு விட்டு அழைத்துட்டு வர்றது. இப்படி வந்து இயேசுவை பார்த்தவர்கள் என்ன செய்கிறாங்க? நீங்கள் சொல்ல நிலைத்திருத்தல். அந்த இயேசுவுக்குள் நிலைத்திருக்கிறவங்க இயேசு அனுபவித்தவங்களால பிறருக்கு அவரை அறிவிக்காமல் இருக்கவே முடியாது, பிறரை அழைத்து வராமல் இருக்கவே முடியாது. அதுதான் நம்ம அதனுடைய தொடர்ச்சியை பார்க்குறோம். அங்கே பாருங்கள், யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த 2 அந்திரேயர் ஒருவர், அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெசியாவை கண்டோம் என்றார். ஓடி போய் அறிவிக்கிறார். அதுவும் முக்கியமாக அந்த யோவான் நற்செய்தியில் அந்திரேயா வந்துட்டு 3 இடத்துல வர்றாரு. அவர் எப்படின்னா 3 இடத்துலையுமே போய் மற்றவர்களை இயேசுவிடம் அழைத்து வருகிறார். முதல்ல இங்கே பார்க்குறோம் தன் சகோதரரை அழைத்து வர்றதை. அடுத்து பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரத்தில் 5 அப்பம் கொண்ட அந்த சிறுவனை இயேசுவிடம் அழைத்து வருகிறார். அடுத்து 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கிரேக்கர்களை இயேசுவிடம் அழைத்து வருகிறார். அப்படின்னா இயேசுவை அனுபவித்தவர்கள், வந்து இயேசுவிடம் இருந்து பார்த்தவர்கள் பிறர்கிட்ட போய் அறிவிக்காமல் இருக்க முடியாது, அழைத்து வராமல் இருக்க முடியாதுங்கிறத ஒரு அந்திரேயை நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். கடவுள் யார் என்று யாருக்குமே தெரியாது, ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய கடவுள் யார் என்று தெரியும் என்று சொல்வார்கள். அதாவது அப்போ கடவுள் என்பது ஒரு அனுபவம், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும் இந்த அனுபவத்தின் விளைவு நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டோம். சாட்சிகள் பாதிக்கப்படுகின்றார்கள், பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள். இதான் ஒரு கிறிஸ்துவன். நீங்க சொன்ன மாதிரி சீடத்துவம் தந்தை குறிப்பிட்டார். அது எல்லாமே அதனுடைய விளைவு என்னன்னாக்கா, நாம் பாதிக்கப்படுகின்றோம், நாம் அடுத்தவர்களை பாதிக்கின்றோம். இந்த சீடத்துவம் என்பது தொடர் சங்கிலி நிகழ்வாக பார்க்குறேன், ஒரு செயின் ஆக்ஷன். நான் சீடன் ஆனானாக்கா இன்னொருத்தரை சீடராக்குவேன். அதுதான் அந்த சீடத்துவத்தினுடைய அருமையும் அழகுமா நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கை என்பது ஒரு தொடர் சங்கிலி. அதான் இந்த அழைத்தல் வாழ்க்கையில பார்க்குறோம். அதாவது நீங்கள் 2 பேரும் கூட்டுவது போல அந்திரேயா பேதுருவை அழைத்து வருகிறார். அடுத்து தொடர்ந்து படிக்கும் பொழுது பிலிப் நத்தாலியை அழைத்து வருவார். அப்ப இதெல்லாம் தொடர் சங்கிலியா போயிடுது. அப்ப நான் யாரை அழைத்து வர போகிறேன்? இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு கேள்வி. அடுத்த வாரம் வரும் பொழுது நான் யாரையாவது அழைத்து வர முடியுமா? எனக்கு நல்லா ஞாபகம், நான் சின்ன வயசுல இந்த ஆல்டர்ஸ் பாயா இருந்தப்ப எங்களுடைய பங்குல இறந்துட்டார் அவர், அருட்தந்தை செபாஸ்டின். அவர் சொன்ன வார்த்தை, ஈச் ஒன் கேட்ச் ஒன் டீச் ஒன். எங்களுக்கு புரியல, என்ன ஃபாதர், என்ன ஈச் ஒன் கேட்ச் ஒன்? ஈச் ஒன்னா இந்த வாரம் சனிக்கிழமை நீங்க மீட்டிங் வந்திருக்கிறீங்க ஆல்டர் பாய்ஸ் எல்லாருமே. கேட்ச் ஒன் அப்படின்னா அடுத்த வாரம் வரப்ப யாராவது எடுத்துட்டு வரணும், ஆல்டர் பாயா ஆல்டர் கால வேலை செய்யறதுக்கு. அதன் பிறகு எப்படி அந்த பீடத்துல பணி செய்யணும், நீ டீச் ஒன், அவங்களுக்கு கத்து தரணும். அதுதான் பணி வாழ்க்கை, தான் கிறிஸ்தவ வாழ்க்கைனாரு. அதை இங்க நான் பொருத்தி பார்க்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே சாமுவேல் முதல் நூல் 3ஆம் அதிகாரத்தில் சாமுவேலை ஆண்டவர் அழைக்கின்ற அந்த நிகழ்ச்சி ஒரு இருளான ஒரு காலம், அதாவது ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் இல்லாத ஒரு காலம். சிறுவன் சாமுவேல் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை இருந்த அந்த இடத்திலே அவன் படுத்திருக்கிறான். அவனுடைய வேலை என்ன? தந்தையர்கள் குறிப்பிட்டார்கள், ஆல்டர் பாயா இருக்கிற பொழுது ஆல்டர் பாய்ஸ் வேலை என்ன? அந்த மெழுதிரி அணைஞ்சா போய் அதை பொருத்தி வைக்கணும். அவனுடைய வேலை அதுதான். அங்க அந்த 3வது வசனம் தான் தொடங்குகிறது. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை, பேழை வைக்கப்பட்டிருந்த இடத்தில் சாமுவேல் படுத்திருந்தான் என்று அழகாக சொல்லப்படுகிறது. அவன் அந்த மெழுதிரியை அணைய விடாமல் அதை இரவெல்லாம் அவன் காத்து கொண்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் செய்தார். அதற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுகிறார். சாமுவேலை அவர் அழைக்கிறார், இறைவாக்கினராக உயர்த்துகிறார்.
ஒரு சிறுவனுக்கு கொடுக்கிற பெரிய படைப்பினை நாம் பார்க்கிறோம். சீடன் என்றாலே அவன் குழந்தை, சீடன் சிறுவன் தான், சிறுவன் உள்ளம்தான் சீடத்துவ உள்ளம். சாமுவேல் அத்தகைய ஒரு இயல்பான உள்ளத்தோடு ஆண்டவருடைய சீடனாக இறைவேக்கினராக உயர்த்தப்படுவது ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. ஏன்னா முன்னாடி அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? கடவுளுடைய வார்த்தை அரிதாக இருந்தது. அந்த நேரத்துல காட்சியும் அவ்வளவாக இல்லை. ஏலி குருவானவர் இருந்தால் அவருடைய கண் பார்வை மங்கிவிட்டது. அதன் பிறகு வருகின்ற 3ஆம் வசனம், கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கை துளியானது அங்கு விதைத்து கொண்டிருந்தது. அந்த நம்பிக்கை துளி யாருப்பா? நீ அங்க பார்க்காத, சாதாரண ஒரு சிறுவன். அந்த கடவுளுடைய பேழையில் வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். காரணம் என்ன? அண்ணா, அவருடைய தாயார் அண்ணா, அவர் ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணப்ப அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற ஜெபம் செய்தார்கள். அதே போல சாமுவேல் 1:11, அதே போல 1 சாமுவேல் 1:21 வேண்டுதலை நிறைவேற்றுதல், அவர் ஆண்டவரின் திருமுன் சென்று அங்கே தங்கியிருந்தார். ஆக அந்த அழைத்தல், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அழைத்தல் வாழ்வு பெற்றோர் கொடுக்கின்ற உற்சாகம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் அந்த தாயார் அண்ணா செய்தார். சிறுவன் சாமுவேல் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் படுத்திருந்தான். அவன் இருந்தது ஆண்டவருடைய இல்லத்திலே, அதுவும் அந்த பேழையின் அருகிலே. ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது 7ஆம் வசனம், சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. நான் எங்க இருக்கிறேன் என்பது முக்கியமான இல்லை, நான் எப்படி இருக்கிறேன் என்பதுதான் முக்கியமானது. நாம் எல்லாம் கூட இந்த கோவிலுக்கு வரோம், நம்மள கிறிஸ்தவர்கள், பல ஆண்டு கிறிஸ்தவர்கள், பல அருள் அடையாளங்களை பங்கேற்கிறோம், பல பயணங்கள் மேற்கொள்கிறோம், எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம் நம்முடைய மறைவாழ்விலே, நம்பிக்கை வாழ்விலே. ஆனால் ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? அடுத்தபடியா அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அதனால இது பெரிய ஒரு சவால். குருக்கள் நாங்கள் கூட இத்தனை ஆண்டுகள் குருக்களாக இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, இந்த குருத்துவத்திலே நாம் என்ன அறிந்திருக்கிறோம், என்ன அடைந்திருக்கின்றோம் என்பது முக்கியம். அதே போல ஒவ்வொருத்தரும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்பது நாம் செய்கின்ற காரியங்கள், இருக்கின்ற இடங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், சட்டங்கள் இதிலே அல்ல, நம்முடைய வாழ்வை எவ்வளவு ஆழப்படுத்திக் கொள்கிறோம், அர்த்தப்படுத்திக் கொள்கிறோம், அருள்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் இருக்கிறது. நம்ம பல நேரத்தில் கடவுளை அறிஞ்சிக்காமல், நீங்கள் சொன்ன மாதிரி கடவுள் கூடயே இருந்துக்கிட்டு கடவுளை புரிஞ்சிக்காமல் இருந்தாலும் வெக்ஸ் ஆகிறதில்ல. அவர் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு தரார், அவர் கூப்பிட்டுட்டே தான் இருக்கிறாரு. அது அந்த கடைசி டைமில் அழகாக ஒரு வார்த்தை நிற்குது, அப்பொழுது ஆண்டவர் நின்று சாமுவேல் சாமுவேல்னு. அப்போ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கடவுள் அழைத்தது போல இருக்கிறது. இந்த இடத்துல நின்று அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு தனிப்பட்ட தனித்துவமான ஒரு அப்பியரிங், அவர் தோன்றுகிறார் அப்படிங்கிற மாதிரி, ஒரு மனிதன் போல தோன்றுவது போல ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான ப்ரேயர் இது, ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் அப்படிங்கிற அந்த சாமுவேல் வழியாக இந்த ஒரு அற்புதமான எப்படி நம்ம கடவுள்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணணும், அழைப்பை எப்படி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆண்டவர் பேசுதல், சாமுவேல் செவி சாய்த்தல், அது ரொம்ப முக்கியம். அப்படி செவி சாய்த்ததால் அவனுக்கு கிடைத்த பலன் என்ன? 19ஆம் வசனம், அருமையான வசனம், சாமுவேல் வளர்ந்தான், ஆண்டவர் அவனோடு இருந்தார். அடுத்த வார்த்தை, சாமுவேல் அது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. என் வழியா நீ பேசுற, நான் ஒரு கருவி, நீ என்னை நினைச்சனே நீ கூட சாம்பலாக்கிடலாம், ஆனால் என் வழியாக உன் வார்த்தையை பேசும் ஆண்டவரே அப்படின்ற அந்த ஒரு நினைப்பு சாமுவேலுக்கு இருந்தனாலதான் அவருடைய வார்த்தை ஒன்றையும் கூட ஆண்டவர் தரையில் விழவிடவில்லை. இந்த அழைத்தல் வாழ்க்கையில நிலைத்திருத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் நமக்கு தொடர்ச்சியாக தரப்படுகிறது. 6ஆம் அதிகாரத்திலிருந்து வாசகங்கள் எடுத்தாளப்படுகின்றன. முதல் வாசகம் சீடராக வாழ நமக்கு அழைப்பு. 2வது வாசகம் சீடராக சான்று பகர்ந்து ஆண்டவரில் நிலைத்து நின்று பணியாற்ற நமக்கு அழைப்பு. இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் தூய வாழ்வுக்கு நம்மை அழைக்கின்றார். கிறிஸ்து பழைய சட்டங்களிலிருந்து நம்மை விடுவித்துள்ளார் என்று பவுலடியார் அழுத்தம் திருத்தமாக பல இடங்களிலே குறிப்பிடுவார். ஆகவே இனி சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்க தேவையில்லை. இந்த கருத்தை சிலர் தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆகவே மனம் போன போக்கில் கால் போன போக்கில் எப்படியும் வாழலாம், உணவு வயிற்றுக்கு இருக்கிறது, வயிறு உணவுக்கு என்று இருக்கிறது, உடல் அனுபவிக்க என்று இருக்கிறது, எப்படியும் வாழலாம் என்று அவர்கள் தீய வாழ்க்கை, அதாவது ஒழுக்கங்கெட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் அழைப்பு வாழ்வு வாழுகிற பொழுது கவனமாக இருங்கள், நீங்கள் தூய வாழ்வு வாழுங்கள் என்று தூய வாழ்வுக்கான அழைப்பை அவர் சொல்லுகிறார். நல்ல அருமையாக பொருந்து போகிறது. அழைப்பு வாழ்க்கையில நம்மை பிரிக்கின்ற காரணிகள் என்னன்னா, ஒன்று தற்பெருமை, ப்ரைட் என்று சொல்லுவார், இன்னொன்று பேராசை, கிரீட்.
மூன்றாவது அந்த தூய்மையற்ற நிலை, இம்பியூரிட்டி. அதான் இந்த மூன்றாவது நிலையை தான் எடுத்து நீங்க சொல்ற மாதிரி அருமையா கையாளுகிறார். எப்படிப்பட்ட அழைத்தல் வாழ்வு இன்னைக்கு வாழணும் என்பதை சொல்லி. ஏன் அந்த தூய்மையான வாழ்வு அழைக்கிறார் என்றால் 2 காரணம் சொல்லுவார். ஏனெனில் நம்முடைய உடல் ஆண்டவருக்குரியது, அந்த மறை உடல் கிறிஸ்துவின் உறுப்பினர்கள் என்பதை அடையாளப்படுத்துவார். 2வது, ஏனெனில் இந்த உடல் தூய ஆவியானவருடைய ஆலயம். தூய்மையற்ற நிலையை விட்டு தூய்மையான வாழ்க்கை வாழுங்கள், அதுதான் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை என்பதை இந்த நம்ம எடுத்துட்டு போற இன்னைக்கு நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அனுபவமாக இதுதான்ப்பா ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும், ஆண்டவருக்காக நான் எப்போதுமே வாழணும், அந்த அழைத்தல் வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு அருமையான உதாரணமாக இந்த 2ஆம் வாசகம் அமைகிறது. பவுலடியார் கொரிந்து நகரிலே 1.5 ஆண்டுகள் தங்கியிருந்தார். பல பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைக்கிறார் அல்லது ஆலோசித்து வழிமுறை காட்டுகின்றார். அப்படி ஒன்று இந்த பரத்தமை, உடல் சீர்கேடு, அதாவது அவர் உடலை அவர்கள் தவறாக பயன்படுத்தியது, இதெல்லாம் பார்க்கின்றோம். எனவே இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் அழகாக சொல்லுகிறார், கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். இந்த பாடி இதுக்கு கொஞ்சம் விலை இருக்குதுப்பா, இதுக்கு ஒரு முக்கியமானது. இட் இஸ் மண்ணுக்கு போகிற உடல் மட்டும் இல்லை. அதுதான் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ மறையியலும் சரி இறையியலும் சரி இந்த உடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் கடைசி வரை. இந்த உடல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உடல் தூய ஆவியானுடைய ஆலயம், இது விலை கொடுத்து வாங்கப்பட்டது. ஏனென்றால் அவர் தன்னுடைய உடலிலே காயத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த உடலை மீட்டெடுத்திருக்கின்றார் என்று நமது பரத்தமை, இந்த தூய்மையின்மை, இதிலிருந்து நாம் விலகி வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்வதை பார்க்கின்றோம். அந்த சீடத்துவத்துக்கு ரொம்ப அடிப்படை உடல் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இப்போ பல நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்மீக வாழ்வு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலாக போகிறது. அதற்கு பேஸ் கடவுள் கொடுத்த உடல். அந்த உடல் என்ன? கிறிஸ்துவின் உறுப்பு, கடவுளின் ஆலயம். அப்போ சாமுவேல் கூட பேழை இருக்கிற இடத்துல தான் தூங்குறாரு, ஆனால் கடவுள் பேசுகிறார். அப்படிங்கிறப்ப இது கடவுள் எங்கேயோ தேட தேவையில்ல, முதல்ல நமக்குள்ள இருக்கிறார். நம்ம புனிதமானவர்கள். இன்னைக்கு அமெரிக்காலலாம் அந்த கருக்கலைப்பு அது சம்மந்தமாக பேசுகிறப்ப மை பாடி மை ரைட் அப்படிங்கிறாங்க. என் உடல், அதனால் எனக்கு உரிமை இருக்குது, நான் அபார்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு. அப்படி இல்லை, இது உன்னுடல் அல்ல, அந்த உடல் கிறிஸ்துவினுடைய உறுப்பு அப்படின்னு நம்ம கிறிஸ்தவருடைய பார்வை நம்மளை பற்றி, நம்ம உடலை பற்றிய ஒரு வேறுபட்ட பார்வை இருந்தால் தான் ரியலாக ஒரு உண்மையான சீடர்களாக வாழ முடியும். அப்படிங்கிறதுக்கு இன்றைய 2ஆம் வாசகம் நம்மை அழைத்து செல்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைய வாசகங்கள் அழைப்பை குறித்து நமக்கு அழகாக எடுத்து சொல்லின. அவருடைய அழைப்புக்கு செவிமடுத்து சீடராக நிலைத்து நம் சான்று பகர்தல் வேண்டும். நாமும் படிப்படியாய் இந்த சீடத்துவ வாழ்க்கையிலே வளர்தல் வேண்டும். அத்தகைய ஒரு வளர்ச்சி என்பது நம்முடைய உடலில், நம்முடைய தூய்மையில், தூய்மை நிறைந்த நம்முடைய சான்று பகர்தலில் அது வெளிப்பட வேண்டும் என்று கோர்வையாக மிக அழகாக நமக்கு சொல்லித்தரப்பட்டுள்ளது. இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம், கீழ்ப்படிந்து சான்று பகர்ந்து வாழ்வோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மிகுந்த அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.